இதழ் 51. மீனாட்சியின் அழுகையை தாங்க மாட்டாமல் அனைவரின் முன்பும் அர்ஜுனை விட்டுக் கொடுக்க மனம் வராமல், என் கணவர் குடிக்க மாட்டார் என்று மனதை கல்லாக்கி கொண்டு மகி மீனாட்சியிடம் பொய்யுரைக்க, அதை கேட்ட ரிஷி மற்றும் கதிருக்கு கூட இப்போதைக்கு பிரச்சனையை பெரிது பண்ணாமல் மகி கூறியது சரிதான் என்று நினைத்து அமைதியாக இருந்துவிட்டனர். அதை கேட்ட அர்ஜுன் மகியை தீயாக முறைக்க, அவள் அதை எதையும் கண்டு கொள்ளாமல் மீனாட்சியை சமாதானம் செய்து கொண்டிருக்க, அர்ஜுன் குடிக்கவில்லை என்று சொன்ன பிறகுதான் மீனாட்சிக்கு நிம்மதியாக இருந்தது. கண்களை துடைத்து கொண்டவர், எனக்கு தெரியும் கண்ணு, என் புள்ள குடிக்க மாட்டான்னு. ஆனா நீங்க எல்லாரும் முதல் தடவை நான் கேட்கும் போது அமைதியா இருக்கவே பயந்து போயிட்டேன் என்றவர் அர்ஜுன் கையில் இருந்த பெட்டியை பார்த்து புருவம் நெளித்தவர். அர்ஜுன், நீ எங்கப்பா கிளம்பிட்ட என்க. அம்மா, நான் பெங்களூர் போறேன், எனக்கு வேலை இருக்கு என்றவன் பெட்டியை கையில் எடுக்க, என்ன நீ மட்டும் தனியா கிளம்புறேனா, என்ன பார்த்தோம் அப்ப மகி என்று மீனாட்சி அவள் கையை பிடித்து கொள்ள, எதுவும் பேசாமல் அவன் மௌனமாயிருக்க, உன்கிட்ட தான் கேட்கிறேன் அர்ஜுன், தனியா போறேன்னா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி மகிய கூட்டிட்டு போகலையா? மீனாட்சி அழுத்தமாக கேட்க, ஆமா, அவளை நான் கூட்டிட்டு போகல, தனியா தான் போறேன். அவனும் அதே அழுத்தமாக சொல்ல, ஏன் என்று மீனாட்சி அவனை கூர்மையாக பார்க்க, ஏன்னா எனக்கு அவளோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றேன், போதுமா? ஐ ஹேட் ஹர் என்று கத்த, பலார் என்ற சத்தத்தில் ஏற்கனவே அர்ஜுன் உதிர்ந்த வார்த்தையில் அதிர்ந்து போன மொத்த பேரும் இப்போது மீனாட்சி அவனை அடித்ததில் எதுவும் பேச முடியாமல் நெஞ்சம் பதற தங்களின் மகள் வாழ்வை எண்ணி கவலையாக பார்த்து நின்றனர். மகி வாயில் கை வைத்து அர்ஜுனை கண்ணீரோடு கண்டாள். அவளால் தான் தன் அன்னை இன்று அனைவரின் முன்னாலும் தன்னை கை நீட்டி அடித்தார் என்ற வெறுப்பு பார்வையை அப்பட்டமாக அவளால் உணர முடிந்தது. என்னடா பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணை விரும்பி அவ மனசுக்கு எடுத்து நீயா ஓ இஷ்டத்துக்கு அவ கழுத்துல தாலியும் கட்டிட்டு இப்ப வந்து அவளை பிடிக்கல நான் போறேன்னு சொல்றதுக்கு எதுக்குடா அவளை விரும்பின? கல்யாணம்னா உனக்கு விளையாட்டா போச்சு அர்ஜுன்? கோபமாக மீனாட்சி கேட்க, அர்ஜுனால் எதுவும் சொல்ல முடியாமல் மகியை முறைத்துவிட்டு, இப்போ என்னமா செய்ய சொல்றீங்க? அடக்கப்பட்ட கோபத்துடன் அவன் பல்லை கடிக்க, நீ போறதா இருந்தா என் மருமகளையும் கையோட அழைச்சிட்டு போய் சந்தோஷமா வாழணும்னு சொல்ல வர. அவர் தீர்க்கமாக சொல்லவும் அதற்கு மேல் அவனால் அன்னையின் பேச்சை மீறி பதில் பேச முடியாமல் அழுத்தமாக கண்களை மூடித்திருந்தவன், இப்ப நான் கொஞ்சம் வேலையா வெளியே போறேன், நீங்க வேணும்னா உங்க கூட அவளை அழைச்சிட்டு வாங்க என்றவன் வேறு யாரும் வாய் திறக்கும் முன்னே விறுவிறுவென வெளியேறியிருந்தான். போகும் அவன் முதுகை வெறித்த மகியால் அவனின் இந்த திடீர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிர்த்து போய் நிற்க, அம்மாடி மகி, அவன் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத கண்ணு, நீ போய் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வை, நம்ம நைட்டு பெங்களூர் கிளம்புறோம் என்ற மீனாட்சியை மகி அதிர்ச்சியாகி பார்க்க, என்ன சித்தி சொல்ற நீ? அவன்தான் என் தங்கச்சியை பிடிக்கலன்னு முகத்துல அரைஞ்சது போல சொல்லிட்டானே, இதுக்கு மேல எப்படி நாங்க மகிய அவனை நம்பி அனுப்ப முடியும்? அதுவரை அர்ஜுன் பேசியதை எல்லாம் மீனாட்சிக்காக பொறுத்து கொண்டிருந்த குரு மகியை அழைத்து செல்கிறேன் என்றதும் கோபமாக கேட்க, என்ன நம்பி உன் தங்கச்சிய அனுப்பு குரு, அவளோட வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்பு, என் மகிய என்னோட அனுப்புப்பா கெஞ்சலாக சொல்லவும் அங்கிருக்கும் யாராலும் மறுப்பு கூற முடியவில்லை. இங்கு வெகு தூரமாய் காரை புயல் வேகத்தில் ஓட்டிக்கொண்டிருந்த அர்ஜுன் ஆள் நடமாட்டமற்ற சாலையில் நிறுத்தியவன். ஸ்டேரிங்கில் கண்மூடி தலை சாய்த்தவன் இமையோரம் அவனையும் அறியாமல் கண்ணீர் கசிந்துருகியது. கதிர் எதிலும் தலையிடாமல் மகியின் விருப்பம் என்னவோ அதுதான் தன் விருப்பமும் என்பது போல் அமைதி காத்தவன். அர்ஜுன் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தான் என்ற விஷயம் முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவு தெரிய வர அவன் மேல் கோபம் கொள்வதா அல்லது பரிதாபப்படுவதா என்று புரியாமல் குழம்பி தவித்த கதிர் அர்ஜுனை பற்றிய விவரங்களை சேகரிக்க முடிவெடுத்தான். இரவு 7 மணி. மகி தன் உடைமைகளுடன் வெளியே வந்தவள் தன் குடும்பத்தை விட்டு பிரிய போவதை எண்ணி கண்ணீர் வற்றாத கங்கை நதியாக திரண்டு கொண்டே சோகமே உருவாக கண்ணீரோடு காட்சியளித்த அவளின் மொத்த குடும்பத்தையும் கண்டவளுக்கு மேலும் கண்ணீர் கரை புரண்டது. அம்மா, அப்பா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா என்று பெரியவர்கள் அனைவரையும் கட்டிக்கொண்டு அழுதவள், உங்க யாருக்கும் என் மேல கோபம் இல்லதான பாட்டி என்று கேவலுடன் கேட்டவளின் கண்ணீரை துடைத்துவிட்ட பாட்டி,
உன் மேல எங்களுக்கு என்னத்தா கோபம்? நீங்களா கல்யாணம் கட்டிட்டு வரலைனாலும் உங்க கல்யாணத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தித்தே வச்சிருப்போம். என்ன அதுக்கு கொஞ்சம் நாளா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்காதாத்தா. உன் அத்தைக்காரிய பத்திரமா பாத்துக்கோ. நீ அங்கன போனா தன்னால அவன் புருஷன் உன் வழிக்கு வருவான் என்று அவளின் கண்ணை பிடித்து ஆட்ட இப்போது சற்று அவள் மனம் இலகுவானது. ராதா, இனிமே எல்லாரையும் நீதான் பாத்துக்கணும். ரதி, நீயும் தே என்று இரு தங்கைகளையும் ஆற தழுவி முத்தம் வைக்க, நீயும் உன்னை பாத்துக்கோ அக்கா, அண்ணி என்று அவர்களும் பாசத்தை பொழிய, அண்ணா என்று குருவை கண்ணீரோடு கட்டிக்கொள்ள, அழத மகி, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே இந்த அண்ணனுக்கு போனை போடு, அண்ணன் வர என்றவன் கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டான். சூர்யா, நைட் ரொம்ப நேரம் லேப்டாப்ல வேலை பார்க்காம நேரத்தோட தூங்கணும் சரியா என்க. சரிக்கா, அடிக்கடி போன் பண்ணு என்றவன் அவளை அணைத்து விடுவிக்க, அடுத்து தோழியிடம் வந்தவள் பூஜாவை பார்க்க தாவி அணைத்து கொண்டனர் இரு தோழிகளும். பூஜா, உடம்ப பாத்துக்கோ, நான் கொடுத்த மருந்தையெல்லாம் தவறாம எடுத்துக்கோ. சீக்கிரம் எனக்கு நல்ல செய்தி வரணும் சரியா? காயு வருவா, நீதான் அவளை அவ அம்மா ஞாபகம் வராம பாத்துக்கணும் என்று கண்ணீரோடு உரைத்தவளை கண்டு வெறுமையாக புன்னகைத்த பூஜா, இந்த விஷயத்த இப்ப சொல்ற நேரமானு தெரியல, ஆனா இத முதல்ல உன்கிட்டதான் சொல்லணும்னு உன் அண்ணன் கிட்ட கூட இன்னும் சொல்லல மகி என்றவளை அவள் புரியாமல் பார்க்க அவள் கருத்தை எடுத்து அவளின் வயிற்றில் வைத்தவள், நீயே அத்தையாக போற மகி. பல நாள் ஏக்கம் இன்று நினைவாகிய ஆனந்தம் அனைவரின் முகத்திலும் தாண்டவமாட குருவின் கால்கள் தரையில் நிற்க மறுத்தது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவளை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்து ஆசிர்வாதம் செய்த பின் பூஜா என்று மீண்டும் மகிழ்ச்சியில் கட்டிக்கொண்டே மகி பல அறிவுரைகள் வழங்கிவிட்டே கதிரிடம் வந்தாள். மாமா, எல்லாரையும் பார்த்துக்கோ என்று அவனை அணைத்து கொள்ள, பார்த்துப்பேன் பாப்பா, நீயும் உன்னை கவனிச்சுக்கோ, எதையும் நினைச்சு வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீ பெங்களூர் போனதும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அங்க போனதும் சொல்றேன் என்று அவள் கண்ணம் தட்ட, ஏ மாமா, அத நீ இப்பதான் சொல்றது என்று முகத்தை தூக்கி கொள்ள, சர்ப்ரைஸ்னு சொன்ன பிறகு அதை எப்படி இப்பவே சொல்றது? அவள் நெற்றி முட்ட, ஆனாலும் ரொம்ப தான் பண்ற மாமா, நீ காயுவ கேட்டின்னு சொல்லு மாமா என்றவள் மீண்டும் கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டு அவள் காரில் ஏறி அமர, மீனாட்சியும் அனைவரிடமும் விடை பெற்று மகி அருகில் அமர்ந்ததும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்த ரிஷியின் பார்வை ரதியை விட்டு அகல மறுத்தது. ரதிக்கோ தனக்கு சொந்தமான ஏதோ ஒன்று தன்னை விட்டு பிரிந்து செல்வதை போன்ற உணர்வில் உதடுகள் துடிக்க ரிஷியை மட்டும்தான் பார்த்திருந்தாள். கார் கண்ணை விட்டு மறையும் வரை. விடிந்ததும் பெங்களூரில் உள்ள அர்ஜுனின் மாளிகை வீட்டிற்கு வந்தடைந்தனர் மூவரும். ரிஷி அவர்கள் லக்கேஜை உள்ளே வைத்துவிட்டு இருவரிடமும் விடை பெற்று அவன் வீட்டிற்கு சென்று விட்டான். பெரிய வீட்டை பார்த்து அசந்து போன மகி, மீனு, இவ்ளோ பெரிய வீட்டுல நீயும் அத்தானு மட்டும்தான் தனியாவா இருக்கிய? அவள் ஆச்சரியமாக கேட்க அதில் புன்னகைத்த மீனாட்சி, ஆமா கண்ணு, நானும் அவனு மட்டும்தான் இருக்கும். ஆனா அவன் எப்ப வருவான், எத்தனை மணிக்கு கிளம்பி வெளியே போவான்னு எதுவும் தெரியாது. ரிஷி மட்டும் அப்பப்ப எனக்கு துணையா இருந்துட்டு போவான் என்க. ஓ என்றவளின் முகம் சோகமானதை கண்ட மீனாட்சி, என்ன மகி, வீட்டு ஆளுங்களை எல்லாம் விட்டுட்டு இங்க தனியா இருக்க போறமேன்னு கவலையா இருக்கியா? அவளின் சோகம் அறிந்து சரியாக கேட்க, ஆமா மீனு, ஹைதராபாத் ஹாஸ்டல்ல நானும் காயுவும் தங்கி இருந்தோம். கதிர் மாமா கூடவே இருக்கும், அதோட சுத்தியும் ஃப்ரெண்ட்ஸ்னு ஜாலியா கலகலப்பா போச்சு. ஆனா இங்க ஓ முகத்தை நானும் என் முகத்தை நீயுள்ள பார்த்தாகணும் அழுத்து கொண்டு சொன்னவளை கோபம் போல் முறைத்து வைத்த மீனாட்சி, கண்ணு என் கூட வா என்றவர் பூஜை அறைக்கு அழைத்து சென்று தீப்பெட்டியை அவள் கையில் கொடுத்து, அம்மாடி, ஒன்ன மட்டும் தனியா ஆரத்தி எடுத்து உள்ள அழைச்சிட்டு வரக்கூடாதுமா. அதுக்கு பதிலா அர்ஜுன் குணம் மாறி நீயும் அவனும் நீண்ட காலம் சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிட்டு விளக்கேத்து என்க. சரி என தலையசைத்து விளக்கேற்றி கைகொப்பி வணங்கியவளின் கண்கள் கலங்கி போனது. அவன் அனுமதியின்றிதான் இங்கு வந்ததற்கு அவன் என்ன செய்ய போகிறானோ என்ற பயம் ஒரு புறம் இருந்தாலும், சீக்கிரம் அத்தான் பழையபடி மாறி என் மேல பாசமா இருக்கவை கடவுளே என வேண்டியவளை மீனாட்சி அர்ஜுன் அறைக்கு அனுப்பி வைக்க, அங்கு அவன் இருந்த நிலையை கண்டு அதிர்ச்சியில் விக்கித்து நின்றாள் பாவை. இதழ் 52. பூஜையை முடித்து மகியை ஹாலுக்கு அழைத்து வந்த மீனாட்சி,
உட்காருமா, உனக்கு குடிக்க காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று அவர் சமையலறைக்கு செல்ல திரும்பியவரை கைப்பிடித்து தடுத்த மகி. என்ன மீனு, என்னவோ என்ன விருந்தாளி மாதிரி கவனிக்கிற? இனி நான் தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அந்த நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையா? இடுப்பில் கை வைத்து கண்களை உருட்டி பொய்யாக அவள் மிரட்ட. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? சரிம்மா, இதுதான் நேரம்னு பார்த்து இந்த பாவப்பட்ட மாமியார வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடாத தாயி. நான் வேணும்னா இப்படி ஓரமா வாய துறக்காம உட்காந்துக்கிறேன் என பாவமாக கூறியவரை பின்னால் இருந்து கட்டி கொண்ட மகி. என்ன மீனு, பொசுக்குன்னு மாமியார்னு சொல்லிட்ட? எப்பவும் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா? இன்னொரு முறை நீ மாமியார்னு சொன்ன அப்புறம் நான் ஒரிஜினல் மருமகளா மாறி உனக்கு சோறு போடாம கொடுமைப்படுத்துவேன் சொல்லிக்கொண்டே அவர் கன்னத்தில் முத்தம் வைக்க அதில் புன்னகைத்தவர். சரி சரி அத்தா, நான் எதுவும் சொல்லல. நான் செத்த கீழே உட்காந்து காலை நீட்டுறேன். நீ போய் எனக்கு சூடா டீயை போட்டு கொண்டா என்று மீனாட்சி அசதியாக அமர்ந்து விட. இவ்வளோ அசதியை வச்சுக்கிட்டு எனக்கு வேற காஃபி போட போறேன்னு வீம்பா போற. இரு உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டே பெரிய கிச்சனை தேடி சென்றவள் கடைசியாக கண்டுபிடித்து அடுப்பை பற்ற வைத்து இஷ்ட தெய்வங்களை மனதில் நினைத்தபடி புகுந்த வீட்டில் முதலாய் பாலை காய்ச்சினாள் மகி. 2 கப்பில் டீ ஊற்றி எடுத்து வந்தவள் மீனாட்சியிடம் ஒன்றை கொடுத்துவிட்டு அவளும் ஒன்றை பருகிக் கொண்டிருக்க, மகி, என்ன மீனு, உனக்கு என் புள்ள அர்ஜுன ரொம்ப பிடிக்குமா? ஏன் மீனு திடீர்னு கேட்குற? அட சொல்லு மகி. பிடிக்காமதே உன் புள்ளைய நம்பி இம்புட்டு தூரம் வந்திருக்கேனா? அதெல்லாம் உன் சிடுமூஞ்சி புள்ளைய பிடிக்கும். அவள் ராகம் இழுத்துக்கொண்டே முகத்தில் அரும்பிய வெக்கத்தோடு சொல்ல அதை கண்டு புன்னகைத்த மீனாட்சி. ஏன், அவனை விரும்பும் போது தெரியலையாக்கும் அவன் சிடுமூஞ்சின்னு? பிடிக்குங்கிறத இழுக்காம தான் சொல்றது. அதெல்லாம் நீ பெத்து வச்சிருக்கிற கடுவன் மூஞ்சிக்கு இதுவே அதிகம் மீனும் என்று சிரித்தவள். அம்மா கிட்ட காட்ட முடியாத பல திருட்டு வேலையெல்லாம் பொண்டாட்டி கிட்ட தானே அவங்க காட்டுவாக. அதெல்லாம் இந்த மீனுக்கு எங்க தெரிய போகுது? அத்தான் குடிக்கிற விஷயம் கூட தெரியாம தானே வச்சிருக்காக. பாவம் என் மீனும் என மனதில் நினைத்திருக்க, நீயாச்சு அவனாச்சு. அர்ஜுன் ரூமு மேல இருக்கு, நீ போய் குளிச்சுட்டு செத்த ஓய்வெடு மகி. பயணம் பண்ணது களைப்பா இருக்கும், நானும் போய் செத்த படுக்கிறேன், இடுப்பு கொடையுது என்றவர் கீழிருக்கும் அவரின் அறைக்கு சென்றதும் மகி நீண்ட படிகளில் ஏறி அர்ஜுனின் சாத்தியிருந்த அறை கதவின் முன்னால் அவளின் உடைமைகளோடு வந்து நின்றவளுக்கு இதுவரை இருந்த இலகுத்தன்மை நீங்கி, எங்கே அர்ஜுன் அவன் விருப்பத்திற்கு மாறாக இங்கு தான் வந்ததற்கு கோபம் கொள்வானோ என்ற பயம் அவளை வதைக்க, அவன் இப்போது இருக்க மாட்டான் என்று நினைத்து அறை கதவை திறந்தவளுக்கு அதிர்ச்சி. ஒரு குறையும் இல்லாத வசதியான படுக்கையறை மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க, கிங் சைஸ் மெத்தையின் அருகே உள்ள டீப்பாயில் ரகரகமான வைன் பாட்டில்களை அடுக்கி வைத்து பெரிய சைஸ் குஷன் சோஃபாவில் அமர்ந்து இஷ்டத்திற்கு பாட்டிலாக மதுவை அவன் வாயில் சரிப்பதைக் கண்டு திகைத்து நின்ற மகி அறைக்குள் வந்து கதவை தாளிட்ட சத்தத்தில் குடித்து கொண்டிருந்த அர்ஜுன் தலை நிமிர்ந்து கண்கள் சுருங்க பார்த்தவன் மங்கலாக மகியின் உருவம் தெரிய, ஏய், நீ எதுக்குடி இங்க வந்த? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏண்டி இங்க வந்த? என்ன சாகடிக்காம இங்கிருந்து போக மாட்டியா? போதையில் கை நீட்டி உளறியவனை கண்டு வந்த கோபத்தை அடக்கி கொண்ட மகி வேகமாக சென்று அவனிடம் இருந்த மது போத்தலை எல்லாம் எடுத்து தரையில் தூக்கி போட்டு உடைத்தவளை கண்டு அர்ஜுனுக்கு கோபம் எல்லையை கடக்க, ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் மகி, பாட்டில உடைக்காதடி என்று அவன் சொல்ல கேளாமல் உடைத்து கொண்டிருந்தவளின் தோளை பிடித்து நிறுத்தி ஓங்கி ஒரு அறை விட கண்ணீரோடு கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அவளை பார்த்தவள் எரிச்சலாக கண்டு, மரியாதையா இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கும், இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நரவென பல்லை கடித்தவனை பார்ப்பதற்கு பயமாக இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு அவன் எப்போதும் வார்த்தைக்கு வார்த்தை ஏஞ்சல் ஏஞ்சல் என்று உருகும் குரல் இன்று மகி என்று அந்நியப்படுத்தி அழைத்ததையும் கவனிக்க தவறவில்லை. அதில் அவள் மனம் சிறு வழியை உணர கண்ணீரை கடினப்பட்டு உள்ளிழுத்து கொண்டவள். ஏன் அத்தா அப்படிலாம் பண்றீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் மேல இவ்வளவு கோவமா இருக்கிய? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொன்னா தானே எனக்கு புரியும். அப்பதானே என்னைய நான் திருத்திக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி நாள் முழுக்க குடிச்சு உங்க உடம்பையும் கெடுத்துட்டு ஏன் மேலையும் நீங்க இவ்வளவு கோபத்தை காட்டினா என்னால தாங்க முடியுமா? உங்க கோபத்தை ஏன் எதுக்குன்னு தெரியாம 3 நாளா தவிச்சிட்டு இருக்கேன். இதோ இப்ப கூட உங்களுக்காகத்தானே அத்தான் நான் என் வீட்டு ஆளுங்களை எல்லாம் விட்டுட்டு
தெரியாத ஊருக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அத கூட புரிஞ்சுக்காம ஏன் என் மேல இவ்வளவு கோபத்தை காட்டுறிய? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்தான். கண்ணீரோடு அவனிடம் நெருங்கியவளை கை நீட்டி தடுத்தவன், கிட்ட வராதடி, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, மரியாதையா என் ரூமை விட்டு வெளியே போ என்று கத்தியவனை வெறுமையாக பார்த்த மகி, நீங்க என்கிட்ட தடவை நெருங்கும் போது உங்க காதல சொல்லும் போதும் இதே வார்த்தைய நான் உங்ககிட்ட இவ்வளவு வெறுப்போட சொல்லி இருந்தா இன்னைக்கு எனக்கு உங்ககிட்ட உங்க காதலுக்கும் அன்புக்கும் ஏங்கிக்கிட்ட நிக்கிற நிலைமை எனக்கு வந்திருக்காதோ என்னவோ. நீங்க நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லாதான். நான் பாட்டுக்கு என் தலைவிதியை நடிச்சிட்டு என் வீட்டுல இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்திய நீங்களா என்ன நெருங்கி ஏஞ்சல் ஏஞ்சல்னு என் மேல காதல பொழிஞ்சிங்க. கூடவே கோபத்தையும் அப்பப்போ காட்டுவீங்க. ஆனா அந்த கோபம் எல்லாம் என்ன காயப்படுத்தினதே இல்ல. அதுக்கு பதிலா அந்த கோபத்தை கூட ரசிச்சு உங்க மேல ஆசையும் காதலும் தான் வந்துச்சு. சரி, அதையும் வெளிக்காட்டிக்காம என் மனசுக்குள்ளேயே உங்க மேல உள்ள ஆசையை மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்த சமயம் ஏதேதோ பிரச்சனை நடந்து நீங்களா என் கழுத்துல தாலியை கட்டி மனைவியும் ஆக்கிட்டீங்க. அதுக்கு பிறகு இன்னும் என்ன நெருங்கி வந்து உன் மேல உள்ள காதல பெற வச்சிய. ஆனா இந்த 3 நாளா நீங்க என்கிட்ட கோபப்பட்டு நடந்துக்கிற விதம் கஷ்டமா இருக்கத்தான். ஏதோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோன்னு உள் மனசு அடிச்சுக்கிடுது. தயவு செஞ்சு ஏண்டா உங்களை விரும்பி தொலைச்சோன்னு என்ன நினைக்க வச்சிடாதீயத்தான். அப்புறம் நீங்களே என்ன பண்ணி என் மனசை மாத்த முயற்சி பண்ணாலும் என் காதல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அத்தனை உறுதியோடு சொன்னால் மகி. உங்களுக்கு 1 மாசம் அவகாசம் தரேன். இந்த 1 மாசத்துல உங்க விருப்பப்படி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க விஷயத்துல எதுலையுமே சின்னதா கூட நான் தலையிட மாட்டேன். ஏன் உங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன். ஆனா என்று நிறுத்தியவளை என்ன சொல்ல வருகிறாள் என்பது போல் அவன் சலனமின்றி பார்க்க, இந்த 1 மாசம் முடியறதுக்குள்ள திடுத்துப்புன்னு என்ன ஏன் உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னு நீயலே சரியான காரணத்தோட என்கிட்ட வந்து சொல்லணும். அந்த காரணம் எதுவா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சொன்னதுக்காகவே என் மனசார ஏத்துக்கிட்டு இவ்வளவு நாள் என் வாழ்க்கைன்னு நினைச்ச நீய என்கிட்ட காட்டின உங்க காதலை மட்டும் மனசுல சுமந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை விட்டு நான் போயிட்டே இருப்பேன். அப்படி நீங்க நான் கொடுத்த அந்த 1 மாசம் முடிஞ்சு அந்த கடைசி நாள் கடைசி நிமிஷம் வர நீ என்கிட்ட எதையும் சொல்ல வரலைன்னா நீ கட்டின அந்த தாலியோட சேர்த்து உங்க மேல உள்ள காதலையும் சேர்த்து உதறி தள்ளிட்டு இத்தனை கல் நெஞ்சம் பிடிச்சவன போயா நம்ம நம்பி ஏமாந்தோன்னு என் மனசு முழுக்க உங்க மேல வெறுப்போட இங்கிருந்து போயிடுவேன். அதோட நீங்களா மனசு மாறி என்னை தேடி வந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கும் தன்மானம் இருக்கத்தான். அப்படி உங்ககிட்ட கெஞ்சி கேட்டு என் வாழ்க்கையை நான் வாழணும்னா எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையே இல்லை. உங்க காதலும் தேவையில்லை. அவள் வார்த்தையில் அப்படி ஒரு தீர்மானம் இருப்பதை அத்தனை போதையிலும் அவன் நன்றாகவே உணரத்தான் செய்தான். நான் பக்கத்தாரையில தங்கிக்கிறேன். அப்பதான் அத்தைக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. நம்ம பிரச்சனை இல்ல, வீணா அவங்க நிம்மதியையும் கெடுத்து விட்டுறதிய. ஏற்கனவே நீங்க பண்ற தகுடுதத்தம் வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்க மாதிரி இதையும் கொஞ்ச நாள் மறைச்சு வைங்க என்றவள் விறுவிறுவென அவன் அறையை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருந்த அறைக்கு வந்தவளுக்கு மடை திறந்த வெள்ளம் போல் கண்ணீர் மடமடவென கொட்டியது. மகி சென்ற திசையை பார்த்தபடி பொத்தென இருக்கையில் அமர்ந்த அர்ஜுன் மனதில் சொல்ல முடியாத வேதனை அவனை அலைக்கழிக்க, ஏஞ்சல் ஏண்டி என்னை இப்படி சித்திரவதைப்படுத்துற? என்னால முடியல ஏஞ்சல். இந்த கையால உன்னை அடிச்சிட்டனடி என்று அவன் கன்னங்களில் மாறி மாறி அரைந்து கொண்டவன் அப்படியே கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அமைதியாக சாய்ந்திருந்தவனுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலையை சமாளிப்பது என்று ஒன்றும் புரியாமல் உயிருடன் செத்து பிழைத்தான். நாட்கள் அதன் போக்கில் செல்ல காயுவை மருத்துவமனையில் இருந்து கதிர் வீட்டிற்கு அழைத்து வர குடும்பத்தாரின் அனைவரின் முகத்தை பார்த்த காயுவிற்கு அவளின் அன்னை மட்டும் அங்கு காணவில்லையே என்று சுற்றியும் தேடி பார்த்தவளுக்கு கண்ணீர் அருவியாய் கொற்றியது. அம்மா என்று அவளையும் மீறி அழுதவளை குடும்பமே ஆறுதல் கூறி தேற்றி கதிர் அறைக்கு கூட்டி சென்று சிறிது நேரம் பேசிவிட்டு வர அறைக்கு வந்த கதிருக்கு சோகமே உருவான. மருந்துகள் உட்கொள்வதால் முகம் வெளிரி உடல் இழைத்து ஏதோ போலிருந்தவளை பார்க்கவே மனம் வலித்தது. இதழ் 53. கதிர் வந்தது கூட தெரியாமல் அன்னையின் துக்கம் நினைத்து கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தவளின் வாயருகே ஏதோ அசையவும் என்ன என குனிந்து பார்த்த காயு, எனக்கு வேண்டாம் மாமா. அவள் முகத்தை திருப்ப, நீ சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன் லட்டு என்றவன் அவளுக்காக உணவை எடுத்து வைத்திருந்த கையை கீழே இறக்கவில்லை. நீயே சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கல மாமா என்றவளின் கண்களில் வழிந்த கண்ணீர் அவன் கை மணிக்கட்டை ஈரமாக்கியது. அதில் உள்ளுக்குள் வேதனை அடைந்தவன்,
சரி லட்டு, நீ எப்ப சாப்பிட்றியோ அப்பவே நானும் சாப்பிட்றேன். என்ன ஒன்று, எனக்கு இப்பவே கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, உனக்காக இந்த பசியை பொறுத்துக்கிறேன் என்றவன் கையில் இருந்த உணவை தட்டில் போட போவதை விடாமல் தடுத்தது அவளின் மென்கரம். அதில் மீசைக்குள் பொன்முறுவல் செய்தவன் மீண்டும் அவளின் வாயருகில் உணவை கொண்டு செல்ல ஆ என திறந்து அவன் கையில் இருந்த உணவை அவனை பார்த்தபடியே வாங்கிய காயு மென்று கொண்டே அவளும் அவன் மற்றொரு கையில் பிடித்திருந்த தட்டில் இருந்து சோறை எடுத்து அவன் வாயருகில் கொண்டு செல்ல பெண்ணவளின் விரலோடு சேர்த்து உணவையும் கல்வன் விழுங்க அவன் செய்கையில் கன்னம் சிவந்தது. என்னைய சாப்பிட வைக்கணும்னு ஏன் மாமா உனக்கு பசின்னு பொய் சொல்ற? பசிக்கிற மூஞ்சி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதாக்கும். அவன் வாயிலிருந்து விரலை உருவிக்கொண்டே சொல்ல அவள் ஊட்டிய உணவை அமிர்தமாய் மென்று விழுங்கியவன், உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு லட்டு? முதல்ல என்னவோ பசிக்குதுன்னு போய் தான் சொன்னேன். ஆனா இப்ப உன் கையால சாப்பிட்டதும் இத்தனை நாளா எடுக்காத பசி இப்ப எடுக்குதுடி என்றவன் மீண்டும் வாய் திறக்க காயுவிற்கு தான் உள்ளமெல்லாம் கலங்கி போனது. தன்னவள் படுக்கையில் கிடப்பதை நினைத்து வருந்தியே பசி தூக்கமின்றி அல்லவா வீட்டாரின் வற்புறுத்தலின் பேருக்கு சிறிது உணவை கொடுத்துவிட்டு சுற்றித் திரிந்தான். அவளும் அன்னை இருந்த செய்தி கேட்டதிலிருந்து அந்த கவலையில் கதிரின் முகம் பார்த்து கூட அவள் எதுவும் சரியாக பேசாமல் போகவே லேசாக ஒடுங்கி போயிருந்தவனை கவனிக்க தவறியிருந்தாள். அவன் பேசிய பிறகுதான் அவனை நன்கு உற்று கவனித்தாள். முகம் பழைய பொலிவை இழந்து சாப்பிடாமல் தூக்கமில்லாமல் கன்னம் இறுகி கண்கள் சிவந்து வீங்கி இருந்தது. அதை கண்டு மனம் பதறியவள் வேகமாக உணவை எடுத்து அவனுக்கு ஊட்ட மீண்டும் விரலோடு சேர்த்து உணவை விழுங்கியவனை பொய்யாக முறைத்து, ஏன் மாமா இப்படி இருக்கிய? இனிமே இப்படி சாப்பிடாம எல்லாம் இருக்கக்கூடாது சரியா? வேளா வேலைக்கு சரியா சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அப்பதானே மாமா நீ ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். பாரு, ரப்பர் மாதிரி தளதளன்னு இருந்த கண்ணெல்லாம் வத்தி போச்சு. அவன் கண்ணம் தடவி மெல்லமாக விரல்களால் கிள்ளி இழுத்துவிட்டு சோகமாக அவள் சொல்ல அவனோடு நெருங்கி அமர்ந்தவன் இரும்பு போன்ற அவன் கரத்தை மெல்லிடையோடு அணைத்து கொள்ள, மாமா இன்னும் எனக்கு முழுசா குணமாகல என்றவளை முறைத்தவன், என்ன பார்த்தா உனக்கு காம பிசாசு மாதிரி அடி இருக்கு என்றவனை இல்லை என பாவமாக தலையாட்டியவளை நீண்ட நாள் கழித்து ரசித்து கொண்டே, ஆமா டாக்டர் மேடம், என்னவோ சொன்னியலே, இப்ப திரும்பி சொல்லுங்க பாப்போம். என் கண்ணை ஒட்டி போனது இருக்கட்டும். இதே நடி, உன் இடுப்பு என் கையிலேயே கொள்ளல. ஏற்கனவே அங்க ஒன்னும் இருக்காது. இப்ப பாரு, எலும்பெல்லாம் குத்துது. அவள் இடுப்பில் இருந்த அவன் கரத்தை அழுத்தமாக பிடித்துக்கொண்டே அவள் நாணி சிவக்க, தொட்டதுக்கெல்லாம் இப்படி வைக்கப்பட்டா உன் மாமன் பாவம் இல்லையாடி என் லட்டு பெண்ணே என்று பெருமூச்சு விட்டபடி அவள் கண்ணம் கிள்ள மேலும் சிவந்தவளின் முகம் சட்டென வாடியது. அதை கண்டவன், லட்டு என்னாச்சுடி? அவன் கவலையாக கேட்க, உன்னை ரொம்ப ஏங்க விடுறனா மாமா? கலங்கி போய் அவள் கேட்க அவள் கலக்கம் எதற்கென்று புரிந்து இரு கைகளாலும் அவளின் கண்ணங்களை ஏந்தியவன் அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி, ரொம்ப அதிகமா ஏங்க வச்சிட்ட லட்டு. என் லட்டு பொண்ணு என்கிட்ட திரும்பவும் உயிரோட வந்தா மட்டும் போதுன்னு கடவுளை வேண்ட அளவுக்கு என்னைய ஏங்க வச்சுட்ட. இப்ப ஏக்கெல்லாம் போச்சுடி. என் அறையில என் லட்டு பொண்ணு என் மனைவியா உரிமையா முழுசா இருக்கா. அது ஒண்ணு போதாதா? உன் உடம்பு நல்லபடியா குணமாகட்டும் லட்டு. மூக்கோடு மூக்குரசி அவன் சொல்லியதை கேட்டு மகிழ்ச்சி, வருத்தம், கவலை என அனைத்தும் சேர்ந்த கலவையான ஒரு உணர்வில் அவனை பெருமை பொங்க கண்டவளின் முகத்தை ரசித்து கொண்டே, ரொம்ப பெருமைப்படாதடி, நான் அவ்வளோ நல்லவன் இல்ல என்று தாமதிக்காமல் பெண் இதழை மென்மையாக கொய்திருந்தான் காதல் கணவன். மன்னவனின் இதழ் முத்தத்தில் முதலில் அதிர்ந்து பின் மயங்கி போனாள் பேதை. இதுவே எனக்கு போதும் லட்டு. அப்புறம் ஏதாவது தேவைன்னா உன் உடம்பு சரியாகட்டும், பொறவு எனக்கு தேவையானதை நானா எடுத்துப்பேன். நீ இப்ப மாறி மாமனுக்கு அப்பையும் ஒத்துழைச்சா மட்டும் போதும் என்று கண்ணடிக்க, போ மாமா என்று அவன் மார்பில் புதைந்து வெக்கம் மறைத்தாள் காரிகை. இங்கு பல நாட்கள் கழித்து வீடு வந்து சேர்ந்த ரிஷியை அவன் மம்மி போட்டு கும்மி அடிக்கிறார் தினமும். என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நாளை ஓட்டினா என்ன அர்த்தம்? உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆனதும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேல்ல, அதான் இப்ப அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறமும் ஏண்டா கல்யாணத்துல நாட்டம் இல்லாம பிடி கொடுக்காம இருக்க? அவர் பாட்டுக்கு கத்தி கொண்டிருக்க இவனுக்கோ எப்படி தன் ஒரு தலை காதலை பற்றி தாயிடம் சொல்வது என்ற யோசனையில் மூழ்கினான். தான் மட்டும் ரதியை மனதில் சுமக்கும் பட்சத்தில் அவள் மனதில் என்ன உள்ளது என்று தெரியாமல் பெங்களூர் வந்ததிலிருந்து அவளை வேறு பாராமல் ஒவ்வொரு நாளும் அல்லற்படுகிறான்.
அதிலும் அவன் அன்னையிடம் அடிக்கடி மாட்டிக்கொண்டு பதில் சொல்ல முடியாமல் திணறி போகிறான். முதல் நாள் பேசிவிட்டு வந்ததிலிருந்து மகி அர்ஜுன் கண்ணில் படவே இல்லை. அவனும் அதை எதுவும் கண்டு கொள்ளாதவன் போல் ஹோட்டல் மற்றும் கேஸ் விஷயத்தில் மூழ்கி வீட்டிற்கு எப்போது வருகிறான், எப்போது வெளியே செல்கிறான் என்றே தெரியாத நிலையில் மகி தவித்து போனாள். அவள் இங்கு வந்த 2ஆம் நாள் அவளுக்கு அழைத்த கதிர் அவன் சொன்ன சர்ப்ரைஸ் என்ன என்று சொல்ல மகிக்கு அதில் மகிழ்ச்சியே. ஆனாலும் அர்ஜுனை நினைத்து கவலையில் இருந்தவளுக்கு கதிர் அவளுக்காக பெங்களூரில் உள்ள ஒரு பிரபலம் இல்லாத சிறிய மருத்துவமனையில் மருத்துவ வேலைக்கு ஏற்பாடு செய்திருந்ததை கூட முழுமையாக அவள் மனம் மகிழ்ச்சியடைய முடியாமல் தடுத்தது. அவன் நினைத்திருந்தால் பெங்களூரில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையில் அவளுக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்திருக்க முடியும். ஆனால் அதில் அவளுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஜெகதீஷ் மூலம் ஆபத்து வரக்கூடும் என்றுதான் நன்றாக விசாரித்து சிறிய மருத்துவமனையில் அவளுக்கு பிடித்த மருத்துவ வேலையை ஏற்பாடு செய்தான். என்னதான் தன் சோகத்தை மறைத்து மீனாட்சி முன்பு அவள் சிரித்த முகத்தோடு வழிய வந்தாலும் மருமகளின் முகத்தில் உள்ள வாட்டத்தை மீனாட்சியால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இருந்தும் கணவன் மனைவி பிரச்சனைக்குள் தலையிட விரும்பாமல் கொஞ்ச நாள் அவர்களின் விருப்பப்படியே சென்று விட்டு பிடிப்போம் என்ற எண்ணத்தில் இருந்தார். 1 வார காலம் வரை வீட்டில் இருந்த மகி மீனாட்சியிடம் மட்டும் கூறிவிட்டு அவள் விரும்பி தேர்ந்தெடுத்து படித்த மருத்துவ பணிக்கு செல்ல தொடங்கிவிட்டாள். அதை அர்ஜுனுக்கு கூட அவள் தெரியப்படுத்த விரும்பவில்லை. ஏனோ அவன் தன்னை நாளுக்கு நாள் புறக்கணித்து செல்வதை அவளும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். ஒரு நிலைக்கு மேல் மனம் வெறுத்து தன் மனதை இலகுவாக்க எண்ணிதான் மருத்துவமனைக்கு செல்ல முடிவெடுத்தது. கதிரும் அர்ஜுன் மேல் இருந்த கோபத்தில் மகிக்கு வேலை வாங்கி கொடுத்ததை சொல்லாமல் விட்டுவிட்டான். மகியும் அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாமல் விட்டதன் விளைவு வரப்போகும் ஆபத்து என்ன என அவள் அறியாது போனாள். காதல் பறவைகளாக எந்த தடையுமின்றி கார்த்தி ராதாவின் காதல் சிறகின்றி பறந்து கொண்டிருக்க கர்ப்பமாக இருக்கும் காதல் மனைவியை கையில் வைத்து தாங்கி அவன் பூவை போல் பார்த்து கொள்கிறான் குரு. கூடவே குடும்பமும் அவளை தாங்கென்று தாங்குகிறது. இதையெல்லாம் அவர்களின் பக்கத்து வீட்டில் குடும்பமாக டேரா போட்ட பங்கஜம் மற்றும் கஜாவிற்கு பார்க்க பற்றி கொண்டு வந்தது. கூடவே கவிதாவும் அவ்வப்போது ஒட்டிக்கொள்வாள். பைரவி இப்போதெல்லாம் அன்னையிடம் பேசுவதையே முற்றிலுமாக நிறுத்தியிருந்தாள். அவள் உண்டு அவள் வேலை உண்டு என்று சென்று கொண்டிருந்தாலும் அர்ஜுனை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருக்கிறாள். முருகன் கவிதாவை அடித்து மிரட்டி உயிர் பயம் காட்டி விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு தன் அன்னையிடம் நடந்ததையெல்லாம் கூறி மீண்டும் சென்னைக்கே அவன் அம்மாவையும் உடன் அழைத்துக் கொண்டு மொத்தமாக அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான். இனி அவன் வாழ்க்கை அவன் கையில் என்ற சுதந்திரம் கிடைத்துவிட்டது அவனுக்கு. இதழ் 54. நாட்கள் மெல்ல மெல்ல அழகாக நகர்ந்து கொண்டிருக்க அர்ஜுன் மகியின் உறவில் மட்டும் எந்த ஒரு ஒட்டுதலும் இன்றி சென்று கொண்டிருந்தது. மகி சொன்ன சொல்லை மீறிய அர்ஜுனை பார்க்கவோ அவனிடம் பேசவோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. காலை உணவு மதிய உணவு செய்வதோடு மீனாட்சிக்கு தேவையானவைகளை விருப்பப்பட்டு செய்து கொடுத்து இதர வேலைகளையும் முடித்துவிட்டு தனக்கு மதிய உணவை டப்பாவில் அடைத்து கொண்டு ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு போவாள். மீனாட்சி எத்தனையோ முறை சொல்லிவிட்டார் போர்டிகோவில் நின்றிருக்கும் பல கார்களில் எதையாவது எடுத்துக்கொண்டு போ என்று. ஆனால் மகி அதையெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்று கராராக மறுத்துவிட்டாள். புகுந்த வீடே நிலையில்லாத நேரத்தில் கார் ஒன்றுதான் குறைச்சல் என்று மனதில் விரக்தியாக நினைத்துக் கொள்வாள். காலையில் வேலைக்கு செல்பவள் இரவில்தான் வீடு திரும்புவாள். குளித்து முடித்து புடவையில் வருபவள் இரவு உணவை சமைத்து அவள் மீனவுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே மருத்துவமனையில் நடந்த நிகழ்வுகளை சொல்லி பல கதைகள் வளவளத்து இருவரும் உண்டு முடித்து அவரவர் அறைக்கு சென்ற பிறகும் கூட அர்ஜுன் வீடு திரும்பியிருக்க மாட்டான். ஏக்கம் நிறைந்த பார்வையால் இரவில் ஜன்னல் வழியாக தன்னவன் எப்போது வருவான் என்று பார்த்து கொண்டே இருக்கும் மகி எப்போது துயில் கொள்வாளோ? விடியலில் துயில் கலைந்து எழுந்து பார்த்தால் ஒரு சில நாட்கள் அர்ஜுனின் கார் நிற்கும். ஒவ்வொரு நேரம் கார் நிறுத்தும் இடம் காலியாக இருக்கும். அதை கண்டு ஏமாற்றமாக மீண்டும் காலை வேளைகளை தொடர்ந்து மருத்துவமனை சென்று விடுவாள். அர்ஜுன் ஹோட்டல் கேஸ் என்று மாறி மாறி தன்னை பிஸியாக வைத்துக் கொள்வதில் குறியாக இருந்தான். மகி கொடுத்த நாட்கள் நெருங்க நெருங்க அவன் மனதில் பெரும் சூறாவளி சுழன்று அவனை உயிரோடு உலுக்கிக் கொண்டிருந்தது. இரவில் நடுநிசையை தாண்டி நன்றாக குடித்துவிட்டு போதையில் வீடு வருபவன் நேராக மகி இருக்கும் அறையின் வாயிலில் தள்ளாடிக்கொண்டே நின்று கதவை தள்ளி தள்ளி பார்த்து, கேடி உள்பக்கமா தாப்பா போட்டு படுத்திருக்கா? ஏண்டி என்ன சோதிக்கிற? அதான் போன்னு சொல்றேன்ல, போய் தொலைய வேண்டியதானே. ஒவ்வொரு நிமிஷமும்
உயிர் போய் உயிர் வருது ஏஞ்சல். நிம்மதியா மூச்சு கூட விட முடியல. உன்னை கட்டிப்பிடிச்சு தூங்கணும் போல இருக்கு. வா ஏஞ்சல் என கற்பனையாக அவன் ஏஞ்சலை கை நீட்டி அழைத்து அவள் இருப்பதைப் போலவே வெறும் கையை தன்னோடு கட்டிக்கொண்டு இல்லாத ஏஞ்சல் நெற்றியில் முத்தமிட்டு, ஏஞ்சல், நான் கெட்டவண்டி, கேடு கெட்டவன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத வேண்டேன். என்னை பத்தின எதையும் தெரிஞ்சுக்காம அப்படியே என்னை விட்டுட்டு போயிடு ஏஞ்சல். இல்லை இல்லை, என்னை விட்டு போயிடாதடி. நீ போனா நான் எப்படி இருப்பேன் ஏஞ்சல்? என் வாழ்க்கையில நீ வந்த பிறகுதான் ஏஞ்சல் சந்தோஷம் நிம்மதி கொஞ்சமாவது வந்துச்சு. ஆனா இப்ப ஏண்டா இந்த தற்காலிக சந்தோஷமும் நிம்மதியும் வந்ததுன்னு இருக்கு. நான் கெட்டவனாவே இருந்திருக்கலாமோன்னு இப்ப தோணுது. ஒரே வீட்டுல இருந்தும் உன்னை எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல பாத்தியா? இதுதாண்டி விதி. நான் எது செஞ்சாலும் உனக்கு தோணினா யோசிக்காம உடனே செஞ்சிருவேன் ஏஞ்சல். இது நல்லதோ கெட்டதான்லாம் பார்க்க மாட்டேன். அதே போலதான் நான் யோசிக்காம உன் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன்டி. இன்னும் பலவாறு உளறியபடியே சற்று நேரம் கதவில் சாய்ந்து நின்று இருப்பவன் பின் எப்படியும் அப்படியுமாக தள்ளாடிக்கொண்டே நடந்து சென்று அவன் அறையில் வந்து மெத்தையில் பொத்தென படுத்து உறங்கி விடுவான். எத்தனை அதிகமாக குடித்திருந்தாலும் விடியும் முன்னே எழுந்து மீண்டும் சென்று விடுவான். ஒவ்வொரு நேரம் பகலில் ஓய்வு நேரங்களில் அவன் அன்னையிடம் மட்டும் உடல் நலத்தை விசாரித்து சிறிது நேரம் பேசுபவன் மகியை எங்கு தேடியும் கிடைக்க மாட்டாள். அவள்தான் மருத்துவமனை சென்று விடுவாளே, அது தெரியாமல் தான் இங்கு இருப்பதால் அவள் வெளிவராமல் அறையிலேயே இருக்கிறாளோ என நினைத்து அன்னையிடம் சொல்லிக்கொண்டு சென்று விடுவான். இன்னும் எத்தனை நாட்கள் இவர்களின் கண்ணாமூச்சி ஆட்டம் நீடிக்குமோ? அந்த ஆட்டம் ஒரு நாள் முடிவுக்கும் வந்தது. இங்கு உன்னையே நம்பி இருந்த என்ன இப்படி ஏமாத்திட்டியே மாமா. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண? தலையை பிடித்துக்கொண்டு ஒன்றுமே சொல்ல முடியாத நிலையில் குற்ற உணர்ச்சியில் தன் முன்னால் அமர்ந்திருக்கும் கார்த்தியை சுற்றறிக்கும் பார்வையை வீசிய ராதா கார்த்தியை பார்த்து கேட்க எதற்கும் பதில் கொடுக்க முடியாமல் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. இதில் எப்படி ராதுவின் முகத்தை பார்த்து செய்த தவறுக்கு நியாயம் வேறு சொல்வது என்று புரியாமல் கண்கள் கலங்கி தவித்து போய் அவன் இருக்க, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மாமா. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே நடந்த கன்றாவிய எல்லாமே என் கண்ணால பார்த்து தொலைச்சிட்டேன்னு. இனிமே நீ வேற சொல்லி எதையும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல. சொல்ற அளவுக்கு நான் உனக்கு யாரும் இல்ல. என் நம்பிக்கை காதல் இதோட செத்து போச்சு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனி உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல. என் கண்ணு முன்னாடி வந்த கடுங்கோபத்தில் கண்கள் சிவப்பேறி எச்சரித்துவிட்டு விறுவிறுவென வீட்டிற்குள் சென்ற ராதாவை பெரியவர்கள் எல்லாம் எதையோ பற்றி பேசி அமர்ந்திருக்கவும் ரவிச்சந்திரன் அவளை அழைக்க கனத்த இதயத்துடன் அவர் முன் தலை குனிந்து நின்ற ராதாவிடம், அம்மாடி, அக்காக்குத்தேன் கல்யாணம் முடிஞ்சிருச்சே, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாண நிச்சயம் பண்ணிவிடுவோமா என்றவரை நிமிர்ந்து பார்த்த ராதா, ஏற்பாடு பண்ணுங்கப்பா. சிறிது இடைவெளி விட்டு, ஆனா வேற மாப்பிளையோட என்ற மகளை அவர் அதிர்ச்சியாக பார்க்க பாட்டியில் இருந்து மொத்த பேரும் அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் தான் இருந்தனர் என்றால் ராதா பின்னாடியே வந்த கார்த்திக்கு இதை கேட்டதும் அதிர்ச்சியோடு சேர்ந்து கோபமும் வந்தது. என்னம்மா சொல்ற நீ? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ரவிச்சந்திரன் அதிர்ச்சி மாறாமல் கேட்க, எல்லாம் புரிஞ்சுதான்ப்பா பேசுறேன். வேற நல்ல மாப்பிள்ளை இருந்தா சீக்கிரம் பார்த்து நிச்சயம் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். அவள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல, ஏ ராதா, என்னடி பேசுற? இத்தனை வருஷமா கார்த்தியை காதலிச்சு புட்டு இப்ப வந்து வேற மாப்பிள்ள பாருன்னு சொல்றவ நீ என் மருமவடி என்றார் கற்பகம் ஆதங்கமாக. காதலிச்சவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட மாட்டாங்க அத்தை. எனக்கு உங்க மகனை கட்டிக்க விருப்பம் இல்ல. மீறி என் மனசை மாத்தி கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது என் பொணத்தோட தான் நடக்கும். சிறிதும் பிசிறு தட்டாத குரலில் உறுதியாக உரைத்து அவள் சென்றுவிட கார்த்தி நிலை குலைந்து போனான் என்றால் குடும்பமே ராதாவின் முடிவில் விக்கித்து நின்றது. என்னன்னே ராதா ஏதேதோ பேசிட்டு போகுது? நல்லா தானே 2 பேர் இருந்தாங்க. அதுக்குள்ள என்னென்ன நடக்குது 2 பேருக்கும்? கற்பகம் கலக்கமாக கேட்க, தெரியலேம்மா, சின்ன பசங்க அவங்க தான் கோபத்தில் எதையோ பேசுறாங்கன்னா நாமளும் அவசரப்பட்டு எதையும் செய்ய வேணாம். கொஞ்ச நாள் பார்ப்போம். அவங்களே அவங்க பிரச்சனையை பேசி முடிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வருவாங்க. அப்ப பாத்துக்கலாம். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. கற்பகத்துக்கு ஆறுதல் கூறிய ரவிச்சந்திரன் வயலுக்கு சென்றுவிட பெண்கள் எல்லாம் குழம்பி போயினர். அறைக்கு வந்த ராதா கால் முட்டையில் முகத்தை புதைத்து ஓ என்று கதறி அழுதவளுக்கு கார்த்தி செய்த செயலை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. காயு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதும் கார்த்தி சென்னை கிளம்பிவிட்டான்.
அங்கு அவன் பணிபுரியும் மருத்துவமனையில் அவனுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டு வரிசை கட்டி காத்திருந்தனர் இதய நோயாளிகள். அதில் ஒருத்தி அவளின் இதய நோயாளி தந்தையை அழைத்து வந்து பரிசோதித்த முடிவை தெரிந்து கொள்ள கார்த்தி முன்பு அமர்ந்திருக்க அந்த பெரியவரின் ஃபைலை புரட்டி பார்த்த கார்த்தி அவருக்கு அடைப்பு பெரியதாக உள்ளது, தாமதிக்காமல் அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும், கூடவே இத்தனை லட்சம் ஆகும் என்று கூறிவிட அந்த பெண் செய்வதறியாது திகைத்து நின்றாள். அதோடு அந்த பெண்ணை அவன் பார்க்கவில்லை, ஆனால் அவளே அவனை தேடி வந்தாள். இங்கு மாலை வேளை. ஹலோ யாழினி, கொஞ்சம் ஏன் கேபினுக்கு வாங்க. கர்ப்பிணி பெண்களை பரிசோதித்துக் கொண்டிருந்த மகியை இன்டர்காம் மூலம் ஹாஸ்பிட்டல் டீன் அழைக்க. எஸ் சார் என்றவள் செவிலியிடம் சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள். எஸ்கியூஸ் மீ சார் என்று அவரின் அரைக்கதவை தட்டிவிட்டு அவள் உள்ளே செல்ல. வாங்க யாழினி, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அவர் கேட்க. யா சார். இன்னும் எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க? ஒரு 10 பேஷண்ட்ஸ் இருக்காங்க சார். ஓ, ஒரு 1 ஹவர்ல செக்அப் எல்லாம் முடிச்சிடுவீங்க தானே? ஆமாம் சார். ஓகேம்மா, அப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நைட் டியூட்டிக்கு வர இருந்த சகுந்தலா டாக்டருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஒரு 2 பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறக்க போகுது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிடுறீங்களா என்று அவர் பணிவாக கேட்க சற்று நெற்றி சுருக்கி யோசித்த மகி, 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போனாலும் அங்கே என் அத்தை எனக்காக அப்படியே ஏங்கி போய் காத்திருக்கிற மாதிரி தான் என்று சலிப்பாக நினைத்து, ஓகே சார், நான் பார்த்துட்டே போறேன் என்றவள் வெளியே வந்து மீனாட்சிக்கு போனில் அழைத்து இரவு வீட்டிற்கு வர தாமதமாகும், நேரத்தோடு சாப்பிட்டு உறங்கும்படி கூறிவிட்டு அவள் வேலையில் கவனமாகிவிட்டாள். 7 மணிக்கெல்லாம் அவளின் டியூட்டி முடிந்துவிட முகம் கழுவி தலையை கொண்டையிட்டு கொண்டவள் கிளவுஸ், நீல நிற ஏப்ரான், மாஸ்க் என எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு நார்மல் பிரசவ வார்டிற்கு சென்றாள். அவனின் டீன் சொன்ன 2 பிரசவத்தை முடிக்கும் முன்னவே அவசர சிகிச்சையில் இருந்து மேலும் 2-3 பெண்கள் பிரசவ வழியில் வந்துவிட இரவு 10 மணிக்கு மேலாகி வெளியில் இடி மின்னலுடன் பலத்த மழை வர அறிகுறியாக சுழல் காற்று வீசி தூறல் போட தொடங்கியது. சிறிய மருத்துவமனை என்பதால் பெரியதாக எப்போதும் அங்கு கூட்டம் கூடாது. அதனால் எப்போதாவது அதிக கேஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்போதும் இரவு நேரத்தில் 4 மருத்துவர்கள் மட்டுமே இருக்க இன்று 2 மருத்துவர்கள் வராமல் போகவே மகி மற்றும் மற்றொரு ஆண் மருத்துவருக்கும் நார்மல் டெலிவரி பார்க்க இவர்கள் இருவரும் செவிலி பெண்கள் உதவியோடு பம்பரம் போல் அடுத்தடுத்து 5 பிரசவம் பார்த்து கொண்டிருக்க டீன் மற்றும் மற்றொரு மருத்துவரும் அடுத்தடுத்து 2 சிசேரியன் செய்து கொண்டிருந்தார்கள். வேலையை முடித்து ஆசுவாசமாக அமரலாம் என நினைக்கும் போது மேலும் ஒரு கேஸ் வர அதை முடிக்கும் முன் கொட்டும் மழையில் காரிலும் ஆட்டோவிலும் அடுத்தடுத்து கேஸ் வரவே ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து டெலிவரி முடித்து வந்த டீன் நேரத்தை பார்க்க அது 12ஐ தாண்டியது. இனி நான் பார்த்துக் கொள்கிறேன், ரொம்ப நன்றி யாழினி என மகியை கிளம்ப கூறிவிட சரி என்று பையை எடுத்துக்கொண்டு வெளியே வர மழை ஓய்ந்த பாடில்லை. மருத்துவ வேளையில் தாமதமாவது எல்லாம் சகஜமான ஒன்றுதான். கூடவே மகிக்கும் இது பழகிய ஒன்றே என்பதால் பெரியதாக அலட்டிக்கொள்ளாமல் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இரவின் தனிமையில் கொட்டும் மழையை ரசித்துக் கொண்டே அவள் பிரசவம் பார்த்த பிஞ்சு குழந்தைகளை நினைத்து கொண்டே சாலையில் மழையில் இறங்கி நடந்தவளுக்கு தனக்கும் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனையாக நினைக்கும் போதே தேகம் சிலிர்த்தது. இதில் 55 கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அதில் நனைந்து கொண்டே தனக்கும் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ண ஓட்டத்தில் உடல் சிலிர்க்க மழையில் நனைந்தபடி அருகில் இருந்த பேருந்து நிறுத்தும் இடத்தில் ஷெட்டில் நின்று ஏதாவது ஆட்டோ அல்லது பேருந்து வருகிறதா என்று தலையை திருப்பி இப்படியும் அப்படியுமாக பார்த்து கொண்டே மழைத்துளிகளை கையில் பிடித்து விளையாடிய மகிக்கு அத்தா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரா இல்லையா என்ற கவலையோடு தனியாக நின்றவளை யாரோ பார்ப்பது போல் குறுகுறுப்பு தோன்றவே சுற்றியும் பார்க்க தூரத்தில் ஒரு கார் மழை அதிகமாக வருவதால் காரை ஓட்ட முடியாமல் ஓரமாக நிறுத்தியிருக்க அது உள்ளே இருந்து 4-5 வாலிபர்கள் மகியை கண்டு அவளிடம் நெருங்கி வருவதை பார்த்த மகிக்கு பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தள்ளி நின்றவளை உரசுவது போல் ஐவரும் அவளை சுற்றி வளைக்க அவர்களிடமிருந்து வந்த வாடையிலேயே குடித்திருப்பது நன்றாகவே தெரிந்தது. என்ன பாப்பா தனியா நிக்கிற? என்ன பார்ட்டி யாராவது வரேன்னு சொல்லிட்டு வராம விட்டானுங்களா? ஒருவன் ஆங்கிலத்தில் மொழிய, ஹலோ, நான் ஒரு டாக்டர், டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போக ஆட்டோக்காக வெயிட் பண்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்து காலி பண்ணுங்க. அவளும் நல்ல விதமாகவே ஆங்கிலத்தில் பதில் உரைத்து அங்கிருந்து செல்ல பார்க்க பட்டென ஒருவன் அவள் கைப்பிடித்து அவன் அருகில் இழுக்க, ஏய் விடு,
யாண்டா நீங்கெல்லாம் ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நின்னா இப்படித்தான் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவீங்களா? அவள் திமிரி கொண்டு கத்த, அவள் கத்துவது எதையும் பொருட்படுத்தாமல், ஆமா நீ டாக்டர் தானே சொன்ன, அப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண என்க. ச்சே, வாயை மூடிட்டு என் கையை விடுங்கடா என்று அவள் கையை பிடித்து இழுத்தவனை வேகமாக உதறி தள்ளிவிட்டு குடுகுடுவென மலையில் இறங்கி மகி ஓடத் தொடங்க. ஏய் நில்லடி, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டோம் என கத்திக்கொண்டே 5 பேரும் அவள் பின்னே துரத்தி செல்ல, யாருமற்ற சாலையில் மழை வெள்ளத்தில் மொத்தமாக நனைந்து பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே மூச்சிறைக்க ஓடிய மகியை நெருங்கி அவள் துப்பட்டாவை உருவ, அது அவன் கையோடு போனது. அவனை விட வேகமாக ஓடி பாய்ந்து பிடித்து கொண்டான் அதில் ஒருவன். விடுங்கடா என அவள் கத்தி கூச்சலிட ஓங்கி ஒண்ணு விட்டான் கன்னத்தில். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கே தண்ணி காட்டி தப்பிச்சு ஓடுவ, நாங்களே இவ்வளவு மழை வருதே, இதுல இன்னைக்காவது ஏதாவது ஒரு பார்ட்டி சிக்காதான்னு பார்த்துட்டு இருந்தோம், ஆனா ஒன்ன மாதிரி கைப்படாத பார்ட்டி சிக்கனா விடுவோமா? ஒருவன் சொல்லி அவன் கண்ணம் தடவ பயத்தில் கதறி அழுத மகிக்கு தன்னை யாராவது காப்பாற்ற வருவார்களா என்ற நினைப்போடு, ஹெல்ப், யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ் என கத்த தொடங்க. டேய் அவ வாய புத்துங்கடா ஒருவன் சொல்ல, இன்னொருவன் அவளை பிடித்திருக்கவே முகத்தை ஆட்டி எதிர்ப்பை காட்டிய மகியின் பின்னந்தலையை பற்றி முத்தமிட நெருங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்று அவள் கெஞ்சி கத்துவதை கூட மனித மிருகம் காதில் வாங்காமல் மற்றொரு கையால் அவள் கன்னத்தை இறுக பற்றி வலுக்கட்டாயமாக முத்தமிட போக, போஸ்ட் மரத்தில் தூக்கி எறியப்பட்டான் அவன். மற்ற நால்வரும் என்ன நடந்தது என்று ஒன்றும் புரியாமல் திரும்பி பார்க்க, மின்சாரம் பாயும் வயர் கம்பிகள் எல்லாம் உராய்ந்து தீப்பொறியாக அந்த மலையிலும் பட்பட் என பொரிந்து நேராக நின்ற போஸ்ட் மரம் நட்டுக்கொண்டது. அதில் தூக்கி எறியப்பட்டவனோ பக்கவாதம் வந்தவனைப் போல் கை கால்கள் வராமல் கண்கள் மேலேறி இழுத்து கொண்டு கிடைப்பதை பார்த்து அதிர்ச்சியில் எதிரே திரும்பி பார்க்க, கண்கள் சிவக்க அஜானுபாகுவான தோற்றத்தில் கருப்பு கோட் சூட்டில் கொட்டும் மழையில் கழுத்து நரம்பு புடைக்க தீப்பார்வையோடு நின்றிருந்த அர்ஜுனை கண்டு மிரண்டு போனாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், யார் நீ? தெனாவட்டாக ஒருவன் கேட்க, அங்கு அவனை எதிர்பார்க்காத மகிக்கு தன்னவன் தன்னை காக்க வந்து விட்டானே என்ற மகிழ்ச்சியில் மனதில் நிம்மதி வந்து பூந்தென்றல் பொழிந்தாலும் எதையும் காட்டிக்கொள்ளாது அமைதியாக இருந்தாள். கேட்டுட்டே இருக்கேன், யார் நீ? ஒருவன் முன்னால் வந்து அர்ஜுனின் மார்பில் கை வைத்து தள்ள, இரும்பை உருக்கி வைத்ததை போல் அசையாமல் நின்றவனை நிமிர்ந்து பார்க்க, ரிங் ரிங் என அவன் கையில் காற்றில் பம்பரமாக எலும்பு உடையும் வரை சுழற்றிய அர்ஜுன் அவனை அந்தரத்தில் தூக்கி வீச, அதை பார்த்த மற்ற மூவருக்கும் போதை தெளிந்து பயம் வந்துவிட்டது. இருந்தும் அவர்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் அர்ஜுனை தாக்க வர, சட்டென குனிந்த அர்ஜுன் ஒருவன் காலை வாரிவிட்டு மற்றொருவன் இடுப்பை பிடித்து தூக்கி தூர வீசி கடைசியாக சிக்கினான் மகியை முத்தமிட நெருங்கியவன். 32 பற்களும் மொத்தமாக அவன் முகரையில் குத்தி எடுக்க வழியில் அலறி துடித்தான் அவன். முதலில் காலை வாரிவிட்டவன் எழுந்து சென்று ஓரமாக நடுங்கி போய் நின்ற மகியை பிடித்து கொண்டு டேய் என கத்த, கையில் இருந்தவனின் பல்லை உடைத்து முகரையை பேத்த அர்ஜுன் மகியின் அலறலில் திரும்பி, டேய் அவளை விட்டுறா என்று அர்ஜுனின் கர்ஜனையில் மகியை பிடித்து இருந்தவன் பயந்து நடுங்கினாலும் அவளை விடாது பட்டென அவன் இடுப்பில் கட்டியிருந்த அருணா கயிறை உருவி மகியின் கழுத்தில் போட்டு இருக்க தொடங்க, ஆ என கத்த முடியாமல் அவனிடம் போராடியவளை கண்டு பதறி போனவன் வேகமாக அவனிடம் பாய்ந்து ஓடி ஒரே ஜம்பில் அவன் தலையை பிடித்து கொண்டு நத்தை போல் தரையில் சுருண்டு இருவரும் விழுந்ததும் அர்ஜுன் அவன் உயிரை மட்டும்தான் விட்டு வைத்தான். ஐவரையும் அவர்கள் வந்த காரில் தூக்கி போட்டு அடைத்தவன் போலீசுக்கு தகவல் சொல்லி அவர்கள் இருக்கும் இடத்தை கூறி வர சொல்லி அழைப்பை துண்டித்து மகியை பார்க்க, மலையோடு மலையாக அவள் கண்ணீரும் கரைந்து போனது தன்னவனை பார்த்து கொண்டே. அவள் கண்கள் மற்றும் ஒற்றை கண்ணம் கழுத்து சிவந்து போயிருப்பது அந்த மஞ்சள் விளக்கொளியிலும் நன்றாகவே ஆடவன் கண்களுக்கு தெரியத்தான் செய்தது. அவளிடம் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து நின்றான். மகி அவனாக தன்னிடம் வந்து பேசுவான் என்ற எண்ணத்தோடு எத்தனை நேரம் அவனை பார்த்து நின்றாளோ. மழையும் நின்று போலீசும் வந்து அவர்களை என்ன ஏது என்று கூட கேட்காமல் அழைத்து சென்றதும் அவன் பேசவில்லை என்றதும் இவ்வளவுதானா என்ற எண்ணத்தோடு கீழே அவளின் பேகை எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க போக அவள் கையை அழுத்தமாக பற்றியிருந்தான் அர்ஜுன். ஏன் இப்போது தன் கையை பிடித்தான் என்று அவள் யோசிக்கும் முன்பே அவளை வேகமாக இழுத்து செல்ல எதுவும் பேசாமல் அவன் இழுத்த இழுப்பிற்கு மூச்சிறைக்க சென்றாள் மகி. மணி
நெடுநேரம் கடந்தும் மகி தூங்க சொல்லியும் ஏதோ மனது படபடப்பாக அடித்து கொண்டபடி அவளுக்காக காத்திருந்த மீனாட்சிக்கு பெண் பிள்ளையை தெரியாத ஊரில் அவள் பேச்சை கேட்டு தனியாக விட்டிருக்க கூடாதோ என்ற பதட்டம் தோன்றி 11 மணிக்கெல்லாம் வந்துவிடுவேன் என்றவள் மணி 1 ஆகியும் மகி வீடு திரும்பவில்லையே என்று பயம் கவ்வி உடனே அர்ஜுனுக்கு அழைக்க ஹோட்டல் அறையில் நன்றாக குடித்து கொண்டிருந்தவன் யோசனையாக அழைப்பை ஏற்று ஹலோ சொல்லுங்கம்மா என்க படபடவென மகி வேலைக்கு போவது அவள் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டல் பெயர் முதல் கடைசியாக அவள் போன் பேசியதையெல்லாம் கலக்கமாக சொல்லி முடிக்க கவலைப்படாதீங்கம்மா நான் போய் என்னன்னு பார்த்து அழைச்சிட்டு வரேன் என்று அழைப்பை துண்டித்தவன் பல்லை கடித்தான். அடித்த போதையெல்லாம் சட்டென்று தெளிந்து போக யாரை கேட்டு இவ வேலைக்கு போறா என்று கோபமாக மனதில் நினைத்து கொண்டே கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் காரை எடுத்துக்கொண்டு சீறி பாய்ந்து வழி நெடுகிலும் தன்னவளை தவிப்பாக தேடி வந்தவன் கண்டது 5 பேர் மகியை துரத்தி அவள் துப்பட்டாவை பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் அரைந்து முத்தமிட நெருங்கியதைத்தான். அவன் காரின் முன் கதவை திறந்துவிட்டு கோபம் குறையாமல் ஏறு என்க நாயை ஏற வேண்டும் என்பது போல் பார்த்தாலே தவிர்த்து அவனிடம் மகி பேசவில்லை. அவள் வைராக்கியமாக தன்னுடன் பேசாமல் இருப்பதை பார்த்து அர்ஜுனுக்கு கோபம் அதிகரிக்க ஏறு மகி அவன் பல்லை கடிக்க நான் எதுக்கு உங்க கார்ல ஏறணும் அவள் நிதானமாக கேட்க எதுக்கா வீட்டுக்கு போக ஏறு சரி போங்க அதுக்கு ஏன் என்ன கூப்பிடுறிய ஏய் என்ன வெறுப்பேத்திரியா ஏறுடி அவன் கோபத்தில் கத்த எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியும் நான் வந்துப்பேன் நீங்க போங்க என்றவள் வந்துட்டாரு பெரிய இவர் மாதிரி இத்தனை நாள் பொண்டாட்டி எப்படி போனா என்ன பண்றா எங்க போறா எதுவுமே தெரியாம இருந்துட்டு அதுவும் இல்லாம பொண்டாட்டியே வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கார்ல ஏறினா ஏறிடணுமா என்று நினைத்து கொண்டே அவள் திரும்பி நடக்க போக சட்டென்ன அவள் இடையை பற்றி காருக்குள் தூக்கி போட்டிருந்தான் அவளை. ஒரு நொடியில் என்ன நடந்தது என்று ஒன்றும் புரியாமல் கார் சீட்டில் இருந்து அவள் நிமிர்ந்து அமரும் முன்னவே காரை சுற்றி வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்த அர்ஜுன் காரை லாக் செய்து மகியை பார்க்க அவள் சரியாக அமர்ந்ததுதான் தாமதம். பாய்ந்து போய் ஆடவனின் இத்தனை நாள் தவிப்பை அவளை இறுக்கி அணைத்து கொண்டு காட்ட திணறி போன மகி அவனை அணைக்கவும் இல்லை விளக்கவும் இல்லை. மாறாக அவன் பேசியதெல்லாம் நினைத்து நீர் நிரம்பிய கண்களை மட்டும் கண்ணீரை உள்ளடக்கி உருட்டி கொண்டிருக்க நொடியில் பெண்ணவள் இதழையும் சிறை செய்திருந்தான்.